அடுத்ததாக இன்றைய நாளின் இரண்டாவது புரோகிராமாக மகா அருமையுமா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். என்னது ப்ராமிசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். சோ இந்த ஒரு நிகழ்ச்சியை கூட நம்மிடையே தொகுத்து வழங்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர்கள் பிரதர் சத்யராஜ் மற்றும் பிரதர் ஜெயக்குமார் நாகர்கோவில் அவர்களை அன்போடு கூட ஸ்டேஜுக்கு உங்கள் யாவரின் சார்பாகவும் வரவேற்கிறோம். எல்லோரும் கரவொலி எழுப்பி சகோதரர்களை வரவேற்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு கன்வென்ஷனுடைய கடைசி ப்ரோக்ராம், அதனால ஒருவேளை சோர்வா இருந்தாலும் நீங்க என்ன பண்ண கொஞ்சம் உற்சாகமா இருங்க. சோ ப்ரோக்ராம் தான் கடைசி, அதுக்கப்புறம் நிறைய செஷன்ஸ் இருக்கு. சோ இந்த ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் நமக்கு அநேக வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். சோ இந்த மகா மேன்மை வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லாம வசனங்கள்ல நம்முடைய பேதுரு எப்படி சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு நம்ம பங்குள்ளவங்களா ஆகணும்ன்றதுக்காக தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, மகா அருமையும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திவ்ய சுவாபத்தை நம்ம அடையணுன்றதுக்காக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது சகோதரர்களுக்கு ஒரு யோசனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாக்குத்தத்தம் அப்படின்றது ஒரு புது சிருஷ்டியுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மேன்மையானது அருமையானதுன்றத கொஞ்சம் புரிஞ்சு கொள்வதற்கு ஏதுவாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்ற யோசனை. சோ அதன் அடிப்படையில் நம்ம இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கணும், நம்ம செய்ய போறோம். டீம்ல இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த ப்ரோக்ராம் நீங்க எப்படி பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தனுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 நிமிடம் சொல்ல போறோம். அதை நீங்க கவனிச்சுட்டு உங்க கையில ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். அந்த வாக்குத்தத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கும்போது எப்படியாக அதை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள போறோம் அப்படின்றத என்ன பண்ண போறீங்க, பேச போறீங்க. சோ இந்த வாக்குத்தத்தனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாக்குத்தத்தம் எப்படியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தேவன் மேல வச்சிருக்க அந்த விசுவாசம் இருக்கு இல்லைங்களா, அந்த விசுவாசத்தினுடைய அஸ்திபாரமா இருக்குது. அதே நம்ம நம்பிக்கையினுடைய ஆதாரமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம இந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த உலகமும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவன் சார்ந்த தேவனுடைய விருப்பத்துக்கு எதிராக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற அந்த உலகத்துல நம்ம தேவ சித்தம், தேவன் நம்மளை அழைச்ச அந்த நோக்கத்துக்கு நேரா நம்ம ஓடணும் அப்படின்னா நமக்கு ஒரு பிடிப்பு தேவைப்படுது. நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்த பிடிச்சுக்கிட்டு தான் நம்ம எதிர்நீச்சல் அடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் இந்த வாக்கு தத்துவம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ அப்படியா பார்க்கும்போது இந்த வாக்கு தத்துவம் நமக்கு என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவிக்குரிய பலத்தை கொடுக்குது. அதே வகையில நம்முடைய எல்லா குணலட்சணங்களும் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு பவர் எதற்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாக்கு தத்துவத்துக்கு இருக்கு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே இது ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவலை. எல்லாத்த குறிச்சும் கவலை. இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், என்ன பண்ணலாம், எது நமக்குடைய தேவைகள் சந்திக்கப்படுமா. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய கவலைகள் இருக்கு. இந்த கவலைகள் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த வாக்கு தத்துவம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ இப்படிப்பட்ட மேன்மையான விஷயங்கள் மகத்துவங்கள் இந்த வாக்கு தத்துவத்தில் இருக்கிறதுனால இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம என்ன பண்ணோம்னா சுதந்திரிக்கணும். அந்த சுதந்திரிக்கிறதுக்கு வெறும் வசனத்தை மட்டும் பார்த்தோம்னா அதை சுதந்திரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது. அந்த வசனத்துல தேவன் ஒரு நிபந்தனை வச்சிருப்பாங்க, கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்ஃபில் பண்ணோம். அந்த ஃபுல்ஃபில் பண்ண அந்த ஒரு நிலைமையில இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு விஷயமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அப்படியே பார்க்கும்போது இப்போ சகோதரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் கையில ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. நம்ம அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கணும், டெமோ காமிக்க போறோம். அந்த வாக்குத்தத்தை எப்படியா சகோதரர் எக்ஸ்பிளைன் பண்றாரோ அதே மாதிரி உங்க கையில கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தை நீங்க என்ன பண்ணணும்,
இங்க வந்து ஷேர் பண்ணணும். சோ இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க bro. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இப்ப இதுல சொல்ல போனா பிரதர் சொன்ன மாதிரி இது ஒரு டெமோ காட்டுற மாதிரி. இப்ப வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆயினும் நீ மரண பரிந்தியம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்பது. இப்ப இந்த வாக்குத்தத்தத்துல நம்ம என்ன இருக்குன்னு பாக்குறோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நிபந்தனையின் பேர்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டினால்தான் என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு இலக்கை நாம் அடைய முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்பதான் என்ன பண்ண போறாருன்னா நமக்கு ஜீவ கிரீடத்தை தரப்போகிறார். அப்ப இந்த ஜீவ கிரீடத்தை இந்த நிபந்தனையின் பேரில் நம்ம பற்றி கொள்ளணும்னா, அதை நம்ம அடையணும்னா என்ன கண்டிஷன் கொடுக்கிறாருன்னா, ஏதோ தேவனோட நன்மன சாட்சி பொருந்தி கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து அந்த பிற்பாடு ஒரு நாள் வாழ்க்கை கொண்டோ 2 நாள் வாழ்கிற வாழ்க்கை கொண்டோ இல்ல ஒரு வருடம் வாழ்ற வாழ்க்கை கொண்டோ தேவன் என்ன பண்ண போறது இல்லைன்னா இதை தர போறது இல்லை. அர்ப்பணிப்பின் ஜீவியத்துக்குள்ள நம்ம வரக்கூடிய அந்த நாள் துவங்கி அந்த துவக்கத்துல இருந்து முடிவு பரிந்தியம், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரிந்த உண்மையா இருந்து வெற்றி சிறந்தது போல நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஜீவிதம் என்னைக்கு நம்ம ஓட்டத்தை முடிக்கிறோமோ அன்னைக்கு வரைக்கும் அர்ப்பணிப்பின் ஜீவிதத்துல நாம் தேவனுக்கு பிரியமாகவும் கிறிஸ்துவுக்கு பிரியமானவும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் என்ன பண்ணிக்கொள்ள முடியும்னா நமக்கு சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள முடியும். சோ இதன் அடிப்படையில தான் உங்க 6 டீமுக்கு என்ன பண்ண போறோம்னா 6 வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட போகுது. அந்த 6 வாக்குத்தத்தங்கள் படி உங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீங்க எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழணும் என்பதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒவ்வொரு டீமா அதை பகிர்ந்து கொடுக்க போறீங்க என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க. மேலும் அன்பு சகோதரர் இதை மேற்கொண்டு வழி நிற்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தங்க நீங்க வரலாம். வந்து உங்க டீமுக்கான வாக்குத்தத்தங்களை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெற்றுக்கொண்டு போகலாம். சோ இந்த வாக்குத்தத்தை நீங்க தியானிக்கிறதுக்கு அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன பேசணுன்றதுக்கு ஒரு 5 நிமிடம் கொடுக்கப்படும். அதுக்குள்ளாக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாக்குத்தத்தினுடைய முக்கியத்துவத்தின் அடிப்படையில அதை நம்ம எப்படியா சுதந்திரிக்கலாம், இந்த வாக்குத்தத்துல இருந்து எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நீங்க பகிர்ந்து கொள்ளணும். ஒவ்வொரு டீம் லீடருக்கும் என்ன ஒரு அன்பான வேண்டுகோள் அப்படின்னா, இது கடைசி ப்ரோக்ராமா இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம்ல கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இது வரைக்கும் ஸ்டேஜ்ல வராத நபர்களா இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி கவனிக்கலாம். இங்க பேச வரவங்க இது வரைக்கும் ஸ்டேஜ்ல ஏறாத நபர்களா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது அன்பான வேண்டுகோள். நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் நீங்க ஆரம்பிக்கலாம். ஆமா ஒருத்தர் சகோதரர்கள் கேக்குறாங்க, எங்க டீம்ல இது வரைக்கும் நிறைய பேர் பேசாம இருக்கிறாங்க, அதனால 2-3 பேர் அனுப்பலாமா அப்படின்னு. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால ஒருத்தர் வந்தா போதும் ஒரு டீமுக்கு.
இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, டீம்ல ஒரு சிலர் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. அதனால யார் வந்து பேச போறீங்க அப்படின்றத நாங்களே என்ன பண்றோம், கூப்பிடுறோம். இன்னும் 1 நிமிடம் உள்ளது. டீம் லீடர்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ், டைம் முடிய போகுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி பண்ணுங்க. முடிச்சலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், டைம் முடிஞ்சிருச்சு. மீண்டுமாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம், கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. இந்த வாக்குத்தத்தம் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதை சுதந்திரிக்கணும் அப்படின்னா அதுல 2 விஷயம் முக்கியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட ஒரு பலத்தை நமக்கு கொடுக்குது, ஆவிக்குரிய ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு கொடுக்குது. அதே வகையில அந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாகணும் அப்படின்னா அதுல தேவன் கண்டிஷன் வச்சிருக்கிறார். நம்ம இந்த வசனத்தை பார்த்த மாதிரி ஜீவகிரகம் நமக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதான் வாக்குத்தத்தம். ஆனா எப்படி இருந்தா கொடுப்பாரு அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும் பார்ப்போம், ஷேர் பண்ணணும். அதே வகையில தங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை எடுத்திருக்கிறோம். அதையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஷேர் பண்ணலாம். சரி, டைம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ யாருக்கு வந்து 1 to 6 நம்பர்ஸ் போட்டிருக்கோம், யார் கையில பேப்பர் இருக்கா கொஞ்சம் திரும்பி பார்த்து, டீம் லீடர் 1, ஃபர்ஸ்ட் டீமுக்கு 1 வந்திருக்கு. ஓகே, சந்தோஷம். சோ அந்த நம்பர் போட்டிருப்போம், அதன் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணுவோம் பார்க்கும்போது வந்து நீங்க ஷேர் பண்ணணும். டைம் முடிஞ்சிருச்சு. டீம் நம்பர் 1, பாபிலோனில் தானியேல். டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து பாபிலோனில் தானியேல்ல இருந்து வந்திருக்காங்க. மத்த டீம் டிஸ்கஸ் பண்றத நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். யாரும் பேச வேண்டாம் இடையில. சிஸ்டர், உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்ன்றத படிச்சுட்டு நீங்க அதை ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்கன்றத ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து வாக்குத்தத்தம் உபாகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவரை உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. நீ பயப்படவும் கலவும் வேண்டாம் என்றார். அப்படின்ற வாக்குதான் இன்னைக்கு வந்திருக்கு. இதுல என்ன முக்கியமா சொல்றாங்கன்னா, ஒரு பூசிஸ்டிக்கும் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் ப்ராமிஸா இருக்கு. அதாவது உனக்கு முன்பாக போகிறவர் அப்படின்னு பார்க்கும்போது, இது இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தும் போது நம்ம பாக்குறோம். தேவன் வந்து வழி நடத்தினாரு. சோ மோசே மூலியமா வழி நடத்தினாரு பாக்குறோம். அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவையான விஷயத்தை எல்லாருமே கொடுத்தாரு. அதே போல நமக்கு முன்மாதிரியா இருக்கிறது யாரு பாக்கணும், ஏசு. அவரும் வந்து இந்த பூமியில வந்து ஒரு நிமிஷம் கூட பயங்கரமா வந்து தேவன் கிட்ட நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியில வந்து அவருடைய தேவன் என்ன ஆசைப்படுறோம் அந்த வாழ்க்கையை அவர் வாழ முடிச்சா பாக்குறோம். ஏன்னா அவருக்கு யார் மேல முக்கியமான நம்பிக்கையா எல்லா விஷயமும் இருந்துச்சு பாத்தீங்கன்னா தேவன் மேல இருந்துச்சு. சோ அதே போல நாமளும் இந்த அழைக்கப்பட்டிருக்க அழைப்பு வந்து உண்மையான
மேன்மையும் எந்த ஒரு விஷயத்துல தேவன் நம்ம கூட இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்குமே சரி பயம்ன்ற ஒரு விஷயம் நமக்கு நம்மளோட லைஃப்ல வராது. எல்லா ஒரு நேரத்திலும் நம்ம தேவனையே வந்து சார்ந்திருப்போம். அப்ப இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை நம்மளோட பிராக்டிஸ் லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை நம்ம கண்டிப்பா புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நாமளும் அந்த பரமக்கான போய் சேர்ந்து ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தம் எப்படியாக நம்முடைய புது சிருஷ்டிக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சோ தேவன் நம்ம முன்னாடி போயிட்டு இருக்காரு. அவர் நம்மள ஒருபோதும் என்ன பண்றது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது கைவிடுறதே இல்லை, விலகிறதும் இல்லை. சோ இதுல கண்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, நிபந்தனை. யாருக்கு அப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, யார தேவனை விட்டு விலகக்கூடாதுன்ற மனசு இருக்கோ, யாரு அவங்களுக்கு முன்னாடி போற எல்லா விஷயத்தையும் பொறுப்பெடுத்துக்கும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்களோ அப்படிப்பட்டவங்க இந்த வாக்குத்தத்தை முழுசா என்ன பண்ணலாம், முடிச்சுக்கலாம். தேவனும் அவங்களை விட்டு விலக மாட்டார். சோ அருமையா பகிர்ந்து சகோதரிக்கு நம்ம கைகளை தட்டலாம். இரண்டாவது ஒரு நம்பர் என்ன டீம் வந்திருக்கு? செகண்ட் டீம் ஆதாவை எடுத்தீங்களா? ஓகே, மோரியாவில் ஈசாக்கு. நான் வந்து மோரியாவில் ஈசாக்கு டீம்ல வந்திருக்கேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை செய்வேன். இதுல வந்து வாக்குத்தத்தம் பொதுவா பார்த்தா பெஞ்சமின் பேட்டன் என்ன சொல்றாங்கன்னா 3 கேள்வி வந்து எழுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிபந்தனை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செகண்ட் வந்து இருந்தா அது என்ன நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூன்றாவது வந்து அந்த நிபந்தனையை வந்து நம்ம எப்படி நிறைவேற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிபந்தனை இருக்குதான்னா இருக்கு. செகண்ட் வந்து அது என்ன நிபந்தனைனா அது வந்து கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூன்றாவது வந்து அந்த நிபந்தனையை வந்து நம்ம எப்படி நிறைவேற்றுன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும், பூமிக்குரிய பேரண்ட்ஸ் வந்து நம்ம அவங்க ஒரு இது சொல்றாங்கன்னா நம்ம கேட்காம போயிட்டு அவங்க ஒரு பார்வையோ இல்ல ஒரு வார்த்தையை சொன்னா அதுக்கு நம்ம எப்படி கீழ்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரி நம்ம வந்து பரலோகத்தில் இருக்கிற பிதா வந்து நம்ம எதனா ஒரு தப்பு செஞ்சாலும் வந்து அது செய்யறதுக்கு முன்னாடியே வந்து பிதா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு மைண்ட்ல வரும்போது நம்ம அந்த தப்பு செய்யறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாம அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவோம். இன்னொரு வசனம் பார்த்து தகப்பன் சிச்சாத பிள்ளை உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் கூட பாக்குறோம். அதே மாதிரிதான் குதிரைக்கு எப்படி வந்து ஒரு கடிவாள போடுறாங்களோ அதே மாதிரி தேவன் வந்து நம்மளுக்கு ஒரு கடிவாள வைக்குவாங்க. அதை நம்ம எப்படி இதுலயே வந்து ஒரு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வார்த்தை சொன்னா அந்த பிள்ளைகள் வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க. அது இல்லைன்னாக்கா ஒரு பார்வை பாக்குறதோ இல்லைன்னா அது ரெண்டுமே பிள்ளைங்க கேட்கலன்னா வந்து லாஸ்டா வந்து அடிக்கவும் செய்வாங்க. நம்ம இந்த 3 ஸ்டேஜ்ல வந்து எப்படி இருக்கோம் சொல்லிட்டு இதை நம்ம தான் முடிவு பண்ணணும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சோ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. சோ தேவனுடைய வாக்குத்தத்தம் ஏன் அது மகா மேன்மை உள்ளது, அருமையானது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட ஒரு அன்பான தேவன் நம்ம எப்படி நடக்கணும் முதல் கொண்டு எப்படி வாழணும் முதல் கொண்டு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அவருடைய கண்ணை நம்ம மேல எப்பவுமே வச்சிருக்காருங்களா. அப்படின்னா எந்த விதமான சூழ்நிலையிலையும் எப்படியாக அவருக்கு வாழ வேண்டும் என்பதை என்ன பண்றாரு நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறாரு. சோ அருமையா பகிர்ந்து கொண்ட சகோதரிக்கு நாம் நன்றிகளை எடுத்துக்கலாம். அடுத்ததாக மூன்றாவது நம்பர் யார் வந்திருக்கு? எருசலேமில் ஸ்தேவான். கிறிஸ்தியேசுக்குள் அன்பழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுக்கு வந்தது என்னன்னா மத்தேயு 6:32 இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாமே என்ன தேடி நாடுறாங்கன்னா, அவங்க உலக பிரகாரமா காரியத்துக்கும் உணவுக்கும் வந்து தேவனை தேடி நாடுறாங்க. ஆனா வந்து நம்ம வந்து என்ன தேடணும்னா
அவர் வந்து நம்மளுக்கு எல்லாமே கூட கொடுக்குவாரு. நம்மளுக்கு அவர் என்ன கேக்குறாருன்னா நம்ம கிட்ட இருந்து அவருடைய நீதியை வந்து நம்ம தேடணும். நீதினா வந்து அவருடைய சத்தியத்தை நம்ம தேடி அவர்கிட்ட வரணும். ஆஹ் நம்மளுக்கு வந்து நம்மள வந்து அவர் கண்ணீர் மணி போல அவர் வந்து பாதுகாக்கிறாரு, அவர் பராமரிக்கிறாரு. நம்மளுக்கு வந்து ஒரு நாள் உணவு இல்லாம அவர் வந்து கொடுக்கற உணவு இல்லாம அவர் விட்டதில்ல. அதனால நம்ம வந்து என்ன தேடணும்னா அவருடைய நீதியை தேடினா அவர் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா தேவனுடைய ராஜ்யத்தை வந்து அவர் சென்று சேர வந்து அவர் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அதை நம்ம தேடி அவரின் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாரு. தேங்க்யூ சார். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வந்த நமக்கு தேவன் இந்த பூமிக்குரிய விஷயத்தை எல்லாத்தையுமே ப்ராமிஸ் பண்ணிட்டாராம். என்னன்னு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன சாப்பாடு, என்ன ட்ரெஸ், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேலை, இந்த பூமி சார்ந்த விஷயத்துல எல்லாமே நம்ம நாடி தேட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு பாக்குறோம். நம்ம தேட வேண்டியது எல்லாமே என்னதான்? முதலாவது தேவனுடைய ராஜ்யம் ஒரு சித்தம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது செய்வதற்காக நம்ம பிரயாசப்படும் போது மத்த எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்றாருன்னா வாக்குத்தத்தமா ப்ராமிஸா நம்ம கிட்ட கொடுக்குறாருங்களா. சோ அப்படியே பார்க்கும்போது நம்மளுடைய தேடுதல் எப்படியா இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க நிபந்தனை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களா இருக்குது. சோ சகோதரிக்கு நம்ம கரங்களை கொள்ளலாம். சோ அடுத்து டீம் நம்பர் 4. டீம் நம்பர் 4ல லாக் நம்பர் 4 யாருக்கு வந்திருக்கோ அவங்க வாங்க. எபேசியர் தீமோத்தேயு. கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுங்க சிஸ்டர். எங்களுக்கு வந்திருக்க வேர்ஸ் வந்து என்னன்னா யோவான் 14:27. வாக்கு கொடுக்க மாட்டீங்களா? வசனம் அதுலயே இருக்குது. சமாதானத்தை உங்களுக்கு வைக்க போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகும். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா தேவன் வந்து நமக்கு சமாதானத்தை வந்து வைத்து போகிறேன்னு அப்படி சொல்றாங்க. இது வந்து வேர்ல்டுக்கு கொடுக்குற ஒரு சமாதானம் இல்ல. நம்ம கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு வர பாடுகள்னால நம்ம வந்து தேவன் வந்து நமக்கு ஒரு தெய்வீக சமாதானம் தர அந்த ஒரு ட்ரையல்ஸ்ல வந்து நமக்கு தேவன் தர பீஸ பத்தி தான் சொல்றாங்க. ஏன் வந்து உலகத்துக்கு வந்து அந்த சமாதானம் வந்து இருக்காதுன்னா அவங்களுக்கு வர சமாதானம் வந்து ஒரு டெம்பரரியான ஒரு டைமுக்கு பீரியட் மட்டும்தான் இருக்கும். ஆனா தேவன் வந்து நமக்கு எந்த மாதிரியான ஒரு சமாதானம் தராங்கன்னா ஒரு இன்டர்னல் பீரியடுக்கு வந்து சமாதானம் தராங்க. இப்ப வந்து நம்ம வர சின்ன சின்ன ட்ரையல்ஸ்லயுமே வந்து நம்ம இந்த சமாதானத்தை வந்து இழந்துட்டோம்னா நம்ம வந்து தேவன் வந்து நம்ம அழைச்சிருக்க அந்த தெய்வீக காலிங்க்கு வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா அப்போஸ்தலர் ஆகிய பவுல் அவர் வந்து ஒரு கப்பல் சேத ரோமாபுரிக்கு போகும்போது ஒரு கப்பல் சேதத்துல வந்து போயிடுவாரு. அப்ப அந்த ட்ரையல்ஸ்ல வந்து எல்லாருமே வந்து பயந்து கலங்கிட்டு இருப்பாங்க. ஆனா பவுல் மட்டும்தான் வந்து தைரியமா இருந்துட்டு எல்லாரையும் வந்து சமாதானப்படுத்துவாரு. சோ இது ஒரு கண்டிஷன் வந்து என்னன்னா நம்ம தேவன் கூட ஒரு க்ளோஸான ப்ரேயர் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஹார்ட் வந்து நமக்குள்ள எந்த ஒரு ஃபியருமே இருக்காது. அந்த ஃபியர் வந்து எல்லாமே போயிட்டோம்னா நமக்குள்ள வந்து ஒரு சமாதானம் வந்து கடைசியில வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றது. சோ தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. சொன்னபடியே சகோதர சகோதரிகளே, இந்த சமாதானம் அப்படின்றது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள இருந்த சமாதானம், அது தேவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சமாதானம். இது என்ன சமாதானம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லாத நேரத்துல இருக்கக்கூடிய சமாதானம் கிடையாது. மாறாக இது புயலின் மத்தியில இருக்கக்கூடிய சமாதானம். அந்த சமாதானம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன நிபந்தனை அப்படின்னா நம்மளுடைய சமாதானம் நமக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலைகளை பிரச்சனைகளை காத்துக்கொள்ள முடியாது. தேவனுடைய சமாதானம் யார் ஒருத்தவங்க நாடி தேடி அதுல தங்களை காத்துக்கொள்ளணும்னு நினைக்காங்களோ சோ அவங்க எந்த சூழ்நிலையிலும் சமாதானம் அவங்களுக்கு வாக்குத்தத்தமா அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ அடுத்த டீம் வரலாம். டீம் நம்பர் 5. எகிப்தில் யோசேப்பு.
நாங்கள் எகிப்தில் யோசிக்கிற டீம்ல இருந்து வந்திருக்கோம். சகோதர சகோதரிகள் கிறிஸ்துக்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் என்னவென்றால் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இதற்கான விளக்கத்தை வந்து சிஸ்டர் சொல்லுவாங்க. இதுல வந்து சொல்லப்பட்ட கிருபை வந்து மைக் கிட்ட வச்சுங்க சார், மைக். உலகத்துக்கான கிருபை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லப்படல. அதுக்கு மாறா வந்து நம்ம தேவன் கொடுக்குற ஒரு கிருபையை பத்தி தான் சொல்ல வந்திருக்கு. இதுக்கு பவுல் தான். அவங்க வந்து 3 நாள் வந்து கண் தெரியாம ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப 3 தடவை ஜெபம் பண்ணிக்கிருப்பாங்க. அப்போது வந்து அவங்க வந்து தேவன் வந்து சொல்லுவாரு, என் கிருபையே உனக்கு போதும், நீ வந்து இந்த பலவீனம் வந்து உனக்கு பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்ன உடனே வந்து பவுல் வந்து அதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அந்த கிருபை எனக்கு தேவன் வந்து எனக்கு அந்த நேரத்துலயும் கிருபை கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு பரிசுத்த மனுஷனும் கிடையாது, ஒரு எந்த விதத்திலயும் வந்து நம்ம பலவானும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அப்பம்போது கூட தேவன் வந்து இந்த கிருபையை நம்ம கொடுத்ததுனாலதான் எல்லா விஷயத்திலயும் வந்து நம்ம வந்து தைரியமா அந்த உலகம், மாமிசம், சாத்தான் இதை 3 வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தேவன் வந்து கிருபை தந்ததுனாலதான் நம்ம வந்து அதை எடுத்து நின்று அதை வந்து எல்லாத்தையும் சமாளிக்க முடியுது. அப்படிங்கறது வந்து இந்த கிருபை வந்து இந்த கிருபை தான் வந்து நம்மள வந்து எல்லாத்தையும் வந்து ஜெயிக்க வந்து வைக்கிறதுக்கு உதவி செய்யுது. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே வந்து கிருபை வந்து ஒரு பெரிய வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் ஒரு பெரிய வழியா வந்து இருக்கு. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சகோதரிக்கு நம்ம கரங்களை தட்டிக்கொள்ளலாம். அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம அநேக சூழ்நிலைகளை யோசிக்கலாம். நம்ம அநேக சூழ்நிலைகளை யோசிக்கலாம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி கூட நம்ம இந்த ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஏன் அவருடைய பிரச்சனை சரியாகணுன்றதுக்காக ஜெபம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரச்சனையோடய நிறைய விஷயம் தேவனுக்காக என்ன பண்றாரு, செய்யணும்ன்ற விருப்பம் வாஞ்சி உள்ளவர் கீழியும் காமிச்சாரு. அடுத்து இந்த பிரச்சனை சரியாச்சா இன்னும் தேவனுக்காக நிறைய என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படின்ற விருப்பமும் அவருக்கு இருந்துச்சு. ஏன்னா தேவன் என்ன சொல்லிட்டாங்க. சோ அதே நேரத்துல நம்மளுடைய ஒரு சில குறைகள் விலைகள் நமக்குள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா அந்த அனுமதிக்கப்பட்டிருக்க சூழ்நிலையோட நம்ம தேவனுக்காக செய்யறதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய சித்தமா கூட இருக்கும். அந்த விலைகள் நமக்குள்ள இருக்கும். ஆனா அதன் மத்தியிலும் தேவன் நமக்கு என்ன பண்ணாரு, கிருபை தந்து தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது செய்ய வைப்பார்ன்ற நம்பிக்கையோட அவரை சார்ந்து இருக்குமா அப்படின்றதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு சில சூழ்நிலைகள்ல குறைவுகளையும் விலகினத்தையும் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு. ஆனா அந்த விலகினத்துல அவருடைய கிருபை பூரணமா இருக்கும் அப்படின்றதுதான் நமக்கான வாக்கு தத்துவம் அப்படின்னு பாக்குறோம். சோ கடைசியா 6வது டீம் வாங்க, நம்பர் 6. என்னன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ இதோட எக்ஸ்பிளேஷன் என்னன்னா, இதுல வந்து தேவனுடைய திட்டத்தின் மேல நம்ம எல்லாருமே வந்து இங்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்மள வந்து அழைத்தவர் தேவன். ஸோ அவர் வந்து உண்மை உள்ளவர். அதனால வந்து நம்ம வந்து தேவன் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அவருடைய சித்தத்தின் படிதான் நடக்குது என்று நம்ம வந்து ஒவ்வொரு நாள் நம்ம வந்து அன்பு கூறணும். அது மட்டும் இல்லாம தற்காலத்துல பாடுகள் அது வந்து நமக்கு வந்தாலும் அது வந்து சகலத்திற்கும் நன்மைக்காக தான் நம்ம வந்து தேவன் நம்ம வந்து அனுமதிக்காக நம்ம வந்து நம்ம நாளுக்கு நாள் நம்மளோட பலியம் ஜீவித்து நம்மளை வந்து நம்ம வந்து தேவன் நம்ம வந்து அறிந்திருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ பிரதர். சோ அருமையா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாக்கு தத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துல இருக்கக்கூடிய நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். அதுதான் வாக்கு தத்துவம். யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு. சோ உண்மையா தேவன் கிட்ட ஒரு அன்பு
அவருக்கு உண்மையா கீழ்ப்படியணும் அப்படின்ற விருப்பம் உள்ளவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில எது நடந்தாலுமே நன்மை அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றோம் பார்க்க வாக்குத்தத்தமா நம்ம பெற்றிருக்கிறோம். அப்பனா எது நடந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது அதுல என்னென்னலாம் இருக்கு? நமக்கு வரக்கூடிய உபத்திரவம், பாடுகள், அவமானம், தோல்விகள், நஷ்டம் எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது உண்மையா தேவனிடத்துல அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும் அப்படின்னா அந்த வாக்கு தத்துவம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிடிச்சுக்கிறோமோ, அது நமக்குரியதா சொந்தமாக்கிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம் என்ன பண்ணாது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப உறுதியா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்படியே பார்க்கும்போது அன்புடைய சகோதர சகோதரிகளே, இந்த ப்ரோக்ராம் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வாக்கு தத்துவம் நமக்கு இவ்வளவு வசனங்கள் இருக்குல்ல, அதாவது நம்முடைய வாழ்க்கையில புது சிருஷ்டிகள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் எல்லாமே தேவன் பிராமிஸா என்ன பண்ணிட்டாருன்னா வாக்குத்தத்தமா கொடுத்துட்டாரு. அந்த வாக்குத்தத்தம் அப்படின் போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் சத்தியம் பண்ணிட்டாரு. இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், பிராமிஸ் என்ன அர்த்தம்? நம்ம சின்ன வயசுல எல்லாம் பண்ணுவோம்ல, காட் பிராமிஸ், மதர் பிராமிஸ். அப்பனா உறுதி என்ன பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு தேவனே என்ன பண்ணிட்டாருன்னா வாக்கு தத்தமா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்க கொடுத்துட்டாருங்களா. ஆனா அந்த வாக்கு தத்தத்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், அதை பயன்படுத்துறோம் அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப ஆழமா இந்த வசனங்கள்லாம் நம்ம பிடிச்சு வச்சுக்கணும். அப்படியே பார்க்கும்போது அடுத்து பார்த்தோம்னா இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை புறக்கணிக்கும் அப்படின்னா அந்த தெய்வீக சுவாபத்துக்கு நம்ம பங்குலாம் மாறுவது ரொம்ப கடினமா இருக்கும். அதனால என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த அளவுக்கு நம்ம வசனங்களை தியானிக்கிறோம், அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியங்களை நம்ம தியானிக்கிறோமோ அந்த மாதிரி வாக்கு தத்தங்கள் அநேக விஷயங்களை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அந்த விஷயங்களை புசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா பாக்குறோம். அடுத்த நம்ம பார்க்கும்போது இந்த வாக்கு தத்தினால நம்ம இருதயங்கள் எந்த அளவுக்கு நிரப்பப்பட்டிருக்கோ, இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம இருதயத்துல எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம இருதயத்துல என்ன பண்ணும், வெளியேற்றப்படும். ஒருவேளை இந்த நமக்கு அநேக விதமான கவலைகள், அநேக விதமான சிந்தனைகள் எதை நோக்கி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல உலகம், மாம்சம், சாத்தான், இந்த காரியத்தால நம்ம இருதயம் நிரப்பப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியாக நிரப்பப்படக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை எந்த அளவுக்கு நம்ம இருதயத்துல நிரப்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த இடுக்கமான வழியில் நம்ம ஓடுவதற்கு தேவையான எல்லா விதமான பலமும் துணிவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஒரு சில சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய பராமரிப்பே நமக்கு இல்லாத மாதிரி கூட சூழ்நிலைகளை தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு, அனுமதிப்பாங்க. சோ அப்படியா பார்க்கும்போது இந்த பராமரிப்பு நமக்கு இல்லாத போகிற சூழ்நிலையிலையும் அப்படியாக நம்ம உணர்கின்ற வேலையிலையும் அதுக்கப்புறம் தேவனுக்காக நான் நிறைய விஷயம் செய்யணும்னு நினைப்போம். அதுக்கான வாய்ப்புகள் தடைபெற்ற நேரத்திலையும் நாம எப்படி தேவனை நம்பணும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன், எனக்கு எதை செய்தாலும் என்னுடைய நன்மைக்காக தான் அனுமதிப்பார் அப்படின்ற ஒரு உறுதியான விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். அப்படியே கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யார் ஒருத்தர் இந்த வாக்கு தத்தங்களை உறுதியா பிடிச்சுக்கிறாரோ தங்களுடைய வாழ்க்கையில சுதந்திரிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்களை இந்த வாக்கு தத்தத்தை தியானிச்சு தனக்கு எடுத்துக்கிறாரோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சகோதரர் சொல்றாருன்னா அவங்க வெற்றியின் மேல் வெற்றி, அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், பலத்தின் மேல் பலம், சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம், கடைசியா மாம்சம், உலகம், சாத்தான், இந்த முக்கியமான எதிரிகளுக்கு எதிராக அதிக பலமுள்ள ஒரு வாழ்க்கை. இவங்க அதிகமா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது தோல்விக்குள்ள போக மாட்டாங்க, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்படின்றதோட இந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைவு செய்யலாம். சோ அதனால வாக்கு தத்தங்கள் அநேகமா இருக்கு. அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு குறியதா சுதந்திரிக்கணும் அப்படின்னா எப்படி எல்லாம் நம்ம இதை எடுத்துக்கணும் நம்முடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்து அன்பாக பெருமழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு நாளிலும் கூட இந்த ஒரு காலை நேரத்திலே இந்த முதல் செஷன் ஆகிய இந்த ஒரு 2 ப்ரோக்ராம்ல, முதல் ப்ரோக்ராம் சரி, 2வது ப்ரோக்ராம் சாரி,
நல்லபடியாக பங்கேற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் பார்ட்டிசிபென்ட் ஒவ்வொருவருக்கும் சபையார் ஒவ்வொருவருடைய சார்பாகவும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் கூட தெரிவித்துக் கொள்கிறோம். அநேகர் முயற்சி செஞ்சீங்க நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனா நமக்கு இருக்கக்கூடிய கால நேரம் குறைவாக இருப்பதனால் கேட்க முடியாம இருந்த சூழ்நிலையை பார்த்தேன். வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றிலும் அந்த கேட்க நினைச்சவங்க நினைச்சவங்க என்ன செய்யுங்கன்னா மறுபடியுமாக அதற்கு முயற்சி செய்யும்படியாக அன்போடு கூட கமிட்டியார் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு செஷனுடைய நிறைவு பகுதியாக கூட நம்ம என்ன செய்ய போறோம்னா அடுத்து டீ பிரேக்காக நாம செல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய நாளிலே நாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைய நாளிலே நம்மோட உடன்படிக்கை செய்து கொண்ட சகோதர சகோதரிய பேர்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கும் என்று நம்புகிறேன். இருந்தாலும் ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுறேன். அப்பு அகஸ்டின், சிஸ்டர் வித்யா, சிஸ்டர் ஹேசியா, பிரதர் சம்குமார், பிரதர் வில்ஃபர்ட், பிரதர் ஆப்ரஹாம், பிரதர் சிஸ்டர் ஜாய்ஸ், சிஸ்டர் சுதா, இவர்களுடைய பெயர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு அனுதின ஜெபத்திலும் இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மட்டுமல்லாது இந்த நாளிலே புதிதாக பிறந்த அந்த குழந்தைகளாகிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு மீண்டுமாக கிறிஸ்துக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளையும் நான் ஒவ்வொரு சபையார் ஒவ்வொருடைய சார்பிலும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்லாது அவங்க இந்த ஃபியூச்சர்ல அவங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும் அப்படிங்கும்போது சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களோடு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவருடைய சபையர் ஒவ்வொருடைய சார்பிலும் கூட அந்த சகோதர சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த ஒரு குறைவாக இருந்தாலும் நீங்கள் சகோதர சகோதரோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக கூட நம்ம டீ பிரேக் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக சில அறிவிப்புகளை நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து அறிவிப்பார்கள். அதை நாம் கேட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம டீ பிரேக்காக கடந்து செல்வோம். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக 1000 ஸ்துதி ஸ்தோத்திரங்களை கூட நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன்.